ஹாய் கைஸ், இப்போ நம்ம கட்டிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ ஸ்டிச்சிங் அதே மாதிரி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸையும் நம்ம இது லைனிங் இல்லாமல் நார்மலாக அடிக்கிறதுனால ஒவ்வொரு பீஸையும் நம்ம தனித்தனியாக மடித்து அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கையோட பகுதி, ஓகேங்களா, ஹேண்டோட நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் மடித்து மறுபடியும் 1/4 இன்ச் மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டுமே பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் ஒன்று அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். கை ஒன்று, அப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் அந்த மாதிரி ஒன்று தான் போட்டிருக்கேன். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ கையோடு நம்ம மடிச்சு அடிச்சதுக்கப்புறம் கப்பு வந்துட்டு அந்த டாட் பிடிக்கிறது ஆல்ரெடி நம்ம அதை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் அதே மாதிரி ரெண்டுத்தையுமே ஒரே ஈவனாக வச்சு டாட் பிடிச்சிக்கோங்க. ஒரு கரெக்டாக ஒரு ப்ளவுஸில் நம்ம மார்க் பண்ண ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு டாட் பிடிங்க. டாட் பிடிச்சிட்டு அடுத்து இன்னொரு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இன்னொரு பக்கம், அந்த பக்கத்தில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட்டை அளந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரெண்டு கப்புமே ஒரே மாதிரி வரும். சரிங்களா? செகண்ட் டாட் இது. ஃபஸ்ட்டு ஒன்று பிடிச்சோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது அடித்து முடிச்சுட்டு ரெண்டு கப்பையும் ஒரே மாதிரி வச்சு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக வச்சே பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இடுப்பு எப்படின்னா, நம்ம 2 இன்ச் விட்டுருக்குறோம் இல்லையா, 2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சை மடித்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு விலகாமல் இருக்கும். அந்த கோட் மேக்ஸிமம் விலகிட்டாலும் அந்த கோட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவதும் அதே 1 இன்ச், 2 இன்ச் வச்சுனால 1 இன்ச்சை மடக்கிட்டு அதை ஹோல்டு பண்ணி அதிலேருந்து இன்னொரு இன்ச்சு ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபுல்லாகவே பண்ணுங்கள். பண்ணால் தான் நம்ம கடைசி வரைக்குமே கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த ஓரத்தில், சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு கெட்டி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரத்துலேயும் அடிங்க. ரொம்ப ஒட்டியும் போகக்கூடாது, ரொம்ப நடுவுலையும் வரக்கூடாது. ஓகேங்களா? நம்ம பேக் சைடு எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கீங்கல்ல ப்ளவுஸில், அந்த மாதிரி ஓரமாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்னா கொஞ்சம் மெதுவாக அதை ஸ்கிப் பண்ணி பாருங்கள். அப்படியும் புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ஓகேங்களா? அதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி எப்படின்னு தெரியும்ல, நம்ம அந்த கீழே 11 மேலே 4 வச்சு கட் பண்ணோம் இல்லையா, அந்த பட்டியை நம்ம 4 தான் கட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரண்ட் ஒன்று பேக் அந்த மாதிரி. ஏன்னா நார்மல் ப்ளவுஸ் தானே, லைனிங் இருந்தால் கூட நம்ம 2 வச்சுக்கலாம். சரிங்களா? 2 ஒன்றா வச்சு இப்போ 2 எடுத்துக்கோங்க. 2 ஒன்றா வச்சு கீழே மட்டும் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டு அடிங்க. சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரானா அது தனியாக தெரியும், அசிங்கமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இத்தினோண்டா பிசுறு மாதிரி தெரியும் இல்லையா, அதனால் கரெக்டாக அந்த ஷேப்புக்கே அந்த பேலன்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி முன்னாடி அடிச்சிட்டோம் இல்லையா, அதே மாதிரி அதை திருப்பி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு அடித்ததுலேருந்து திருப்பி ஒரு அடி. ஓகேவா? உள்ளே வந்து அந்த முதல்ல அடித்தோம் இல்லையா, அது வர்ற மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு
ரெண்டுத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டாட் பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸையும் பட்டி பீஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த கார்னரில் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த கொக்கி அந்த நாட் எதுவாக இருந்தாலும் சரி, கொக்கி பக்கம் எடுத்தாலும் சரி, இல்லை ஐ பக்கம் எடுத்தாலும் சரி, ஆனால் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஐ பக்கத்துலேருந்து எடுங்க. சரிங்களா? அந்த நம்மளோட செஸ்ட்டு, அதாவது முதுகு பக்கம் ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த பக்கம் இருந்து எடுத்திங்கன்னா தப்பாக வரும். அதனால் முன்னாடி கொக்கி பக்கமோ இல்லை டாட் பக்கமோ வச்சு எடுத்திங்கன்னா மட்டும்தான் நம்ம கடைசியில் கரெக்டாக வரும். சரிங்களா? நான் பாருங்க முன்னாடி உள்ளதை எடுத்திருக்கேன். அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஒட்டிக்கோங்க. 1/4 இன்ச்சுங்கிறது 1/2 இன்ச் கூட நம்ம விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஏன்னா இது நம்ம சுற்றி வரும்போது நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு இடம் வேணும். சுற்றி அப்படின்னா நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி பாருங்கள். நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம். தையல் போட்டுட்டு இந்த பீஸை இப்படி ஃப்ரண்ட்டு பக்கம் வச்சு இப்படி ஒரு ரோல் மாதிரி பண்ணோம். சரிங்களா? ரோல் மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம அந்த 1/4 இன்ச் விட்டு அடித்தோம் இல்லையா, அந்த இடம் வரும். அதையும் இந்த ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு தையல் போடுங்க. ஓகேவா? தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ அதுக்குள்ளே இருந்து அந்த பீஸை தனியாக எடுக்கணும். உள்ளே கை விட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்படி தான் ஜாயின் பண்ணுறது பட்டு பீஸு. இப்போ மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி தான், பிரிஞ்சு வராது. இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு, ஏன்னா லைனிங் இல்லாதது லேஸாக இருக்கும், அதனால ஒரு சேஃப்டிக்காண்டி ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அடுத்த பட்டி சேம் அதே மாதிரி தான். அந்த உள்ள டாட்டை மடிச்சு அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உள்ள டாட்டை மட்டும் லைட்டாக ஒரு மடி அடிச்சுட்டு அப்படியே சேம் அதே மாதிரி. இது மட்டும் 2 டைம் போட்டிருக்கேன், ஏன்னா இது வந்து கொஞ்சம் குழப்பம் இல்லை, அதனால தான். ஃப்ரண்ட்டு பேக்கு அதெல்லாம் பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி வருதுங்களா? மறுபடியும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா 2 தையலே போட்டுட்டேன். அதை மடிச்சு பக்கம் தான், இருந்தாலும் ஒரு தையல். இதுலேயும் சேமாக அந்த பிசரில், அதாவது அந்த கார்னர் வராமல் இடம் விட்டே அடிங்க. சரிங்களா? இதுவும் நம்ம அதே மாதிரி தான் திருப்பணும். அப்போ வந்து திருப்பும்போது நம்ம அங்கே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து இடம் பத்தாமல் போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி திருப்பி இந்த இடத்துலையுமே நம்ம 2 தையல் போட்டுக்கலாம், ஏன்னா இதுதான் ஜாயிண்ட் வர்றது எல்லாமே 2 தையல் போட்டுக்கோங்க. எப்படி திருப்புறோன்னு புரிஞ்சிச்சு தானே? இப்போ மேலே ஒரு அடி. ஓகேவா? அதை அடிச்சு முடிச்சாச்சு, அதை எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த பேக் பீஸ் அடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே டாட் பிடிக்கணும்ல, அந்த டாட்டுக்கு வந்துட்டு நம்மளோட அளவு ப்ளவுஸ் ஒன்று எடுத்துட்டு 2த்தையும் ஒரே மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அது இன்னும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த ப்ளவுஸை பின்னாடி திருப்பி அளந்துக்கிறது. நடு பக்கத்துல இருந்து அளக்கணும் 4 இன்ச்சு. அப்புறம் மேலே வந்துட்டு 3 இன்ச்சு 3.5 இன்ச் வைங்க. சரிங்களா? அப்புறம் சைடில் அந்த நடுவில் 4 இன்ச் வச்சிங்க இல்லையா, அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சும், இந்த சைடு 2 பக்கமும் 1/4 இன்ச் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு தேவையில்லை, இருந்தாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஒரு டாட் மாதிரி. ஓகேவா? இப்போ சேம் அதே மாதிரி தான் அந்த பக்கமும் திருப்பி அதே நடுப்பகுதியிலிருந்து
4 இன்ச்சு, மேலே 3 இன்ச் அந்த மாதிரி வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. 3.5 இன்ச் ஓகேவா? போட்டுட்டு அதே 1/4 இன்ச்சு விட்டு டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சி முடிச்சுட்டு இப்போ ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணணும் சரிங்களா? நல்ல பக்கம் வச்சு அதுக்கு மேலே பேக் பீஸ் வச்சு அடிக்கணும், அடித்து திருப்பணும் ஓகேவா? அப்போ தான் நமக்கு திருப்பும் போது கரெக்டாக வரும். பாருங்கள், இது நல்ல பக்கமாக, இது வந்துட்டு பேக் பீஸ். இப்போ வச்சு ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஷோல்டர் தான் கரெக்டாக பார்க்கணும். அதான் ஃப்ரண்ட்டு ஷோல்டரை கரெக்டாக பார்த்து அடிக்கணும் சரிங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அடிச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு போடுறது உங்களோட விருப்பம் ஓகேங்களா? இதில் வந்துட்டு நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் ஓகேவா? ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்துருச்சு, இன்னொரு 3/4 வாசி இருக்குது. என்ன இந்த 3/4 வாசி அப்படின்னா, மேலே பார்த்தீங்களா நம்ம அளவு கொடுக்கவே இல்லை. மேலே தான் நெக் பீஸுக்கு வந்துட்டு அளவு எடுத்துக்கோங்க. எங்கே இருந்துன்னா முன்னாடி கொக்கி வைப்போம் இல்லையா, அங்கேருந்து அப்படியே அளவு எடுத்து ஷோல்ட்ரு, ஹாம்கோலு அதெல்லாம் அப்படியே பேக்கு யூ ஷேப்பு பா ஷேப்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அது ஃபுல்லாக அளவு எடுத்து கரெக்டாக அந்த முன்னாடி ஐ வரைக்கும் வரணும் சரிங்களா? நான் வந்து 40 வந்துச்சு, சுற்றலை வந்து 40 ஃபுல்லாக. அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து அந்த ஸ்கேல் உண்டான அளவை வச்சு ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அந்த 40 எடுத்த அளவுக்கு இதுவும் 40 இருக்கணும் ஓகேங்களா? ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை கிடையாது. கொஞ்சமாக இருக்கிற மாதிரி பண்ணாது. நம்ம கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வந்துட்டு ரெண்டே ஒரே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸ் வந்து பேக் வரணும், கம்மியாக இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட் வரணும் சரிங்களா? தெரிவுக்காண்டி நம்ம லைட்டாக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு நல்ல பீஸ் கீழேயும் பேக் பீஸ் மேலேயும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச்சாவது நம்ம கேப் விட்டு தான் இருக்கணும். நடுவில் அந்த ஷோல்டர் கிட்ட வச்சு ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் அது கரெக்டாக வரும் ஓகேங்களா? 2 சைடும் கரெக்டாக வரும். இதை அடித்து முடிச்சுட்டு அப்படியே திருப்பி பேலன்ஸ் அடிக்க வேண்டிய வச்சுங்க, அதை அப்படியே அடிச்சிடுங்க. ஏன்னா மறுபடியும் இப்போ நம்ம கட் பண்ணும்போது பத்தாமல் போயிடும், ஸ்டிச் பண்ணும்போது பத்தாமல் போயிடும் சரிங்களா? அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போன டைம் நிறைய பேர் ஆரியோ கேட்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஆரியோ கேட்குதான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பீஸு வேஸ்ட்டு பண்ணாமல் வைக்கிறது ரொம்ப சேஃப்டி. எப்போ வேணால் தேவைப்படும் சரிங்களா? ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் முடிகிற வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் பத்திரமா வைங்க. அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கட் பண்ணது வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம் சரிங்களா? ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸ் எடுத்து நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் திருப்பணும். நல்ல பக்கம் அப்படின்னா ஃப்ரண்ட்டை வச்சு பேக் பக்கம் திருப்பணும் சரிங்களா? பாருங்க, இதுக்கு வந்துட்டு 1/4 இன்ச் விடுங்க. 1/4 இன்ச் விட்டு போடுங்க சரிங்களா? கொஞ்சம் கூட நெகிழ்ந்து வரக்கூடாது. அப்படி ஒருவேளை நம்ம பண்ணும்போது நெகிழ்ந்து வந்துடுச்சு அப்படின்னா மேல் பீஸை இழுக்காதீங்க, கீழ் பீஸை இழுங்க
சரிங்களா. ஒரு 2 டைம் நம்மளே ஸ்டிச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். எப்படின்னா நான் மேக்ஸிமம் 3-4 ப்ளவுஸ் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டாகவே வந்துச்சு. ஓகேங்களா. அதே மாதிரியா தப்பாயிடுச்சு அப்படின்லாம் இல்லை, எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லாவே ஸ்டிச் பண்ணலாம். நம்ம மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட நம்மளுக்கு நம்ம தைச்சி போட்டுக்கிட்டாவே பரவாயில்ல தான். ஏன்னா ஒரு ப்ளவுஸு 400-500 வருது. ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு தைச்சி பழகிக்கோங்க. ஒரு கைத்தொழிலாகவும் இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலேயும் அந்த திருப்பி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே திருப்புறது கொஞ்சம் பண்ணாலும் அந்த மாதிரி திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கை இப்போ திருப்பி நம்ம கையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த முன்னாடி ஒரு பக்கம் கொடுத்து, இப்போ நம்ம எப்படி ஷோல்டர் கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம அந்த கொக்கி பீஸுக்கும் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு 2 இன்ச் அளவு எடுத்து ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டை அப்படியே போடுங்க. நான் 7 இருக்கு எனக்கு. நான் வந்துட்டு 7.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 இன்ச் சரிங்களா. 2 பக்கமும் எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கொக்கிக்கு அப்படின்னா நல்ல பக்கம் வச்சு, அதாவது ஃப்ரண்ட் பக்கம் வச்சு பேக் பக்கம் திருப்பணும். ஏன்னா கொக்கி உள்ள தானே வரும். அதில் ஒரு 1/4 இன்ச் விட்டு, 1/4 இன்ச்சுங்கிற கொஞ்சம் விட்டுட்டு எல்லா பக்கமும் பிசுலாம் இல்லாமல் அடித்து எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு விட்டு அதை மடித்து ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த பீஸை அப்படியே திருப்பி அங்கே ஒரு மடித்து ஸ்டிச் பண்ணிடுங்க சரிங்களா. அவ்வளோதான், நம்ம கொக்கி பீஸ் ரெடி ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி தான் அந்த ஐக்கும் அப்படியே தான் பண்ணணும் சரிங்களா. லைட்டாக மடித்து, அதாவது அதுக்கு வந்துட்டு உள் பக்கம் வச்சு அடித்து வெளிப்பக்கம் திருப்பணும். சேம் இதே மாதிரி தான். ஓகேங்களா. அது தெரிலனா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஓகேவா. நான் ஸ்டிச் பண்ணும்போது வாய்ஸ் போடல, ஏன்னா மிஷின் சவுண்டு அப்படிங்கிறதுனால எதுவும் கேட்கல. ஏதாவது உங்களுக்கு கேட்கல புரியலை அப்படின்னா எனக்கு மறுபடியும் வீடியோவில் கமெண்ட்ஸ் போடுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இது முடிஞ்சிருச்சுங்களா. இது முடிச்சாச்சு. நம்ம கொக்கையும் அடிச்சிட்டோம், ஐபீஸும் அடிச்சிட்டோம். நடுவில் பிசுரெல்லாம் இருந்துச்சுன்னா பிசுரெல்லாம் நமக்கு தெரியும் போதே டக்குன்னு கட் பண்ணி விட்ருங்க சரிங்களா. இப்போ இடுப்பு ஜாயின் பண்ணுறது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். பேக் பக்கம் திருப்பி போங்க. நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் எவ்வளோக்கு கை அளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டு தான் கட் பண்ணேன். சேம் அதே மாதிரி வச்சுக்கலாம். இதிலேருந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விட்டேன். நீங்கள் அப்படியே வேணாலுமே வரைஞ்சிக்கலாம். நான் லைட்டாக போட்டுட்டு
பின் குத்திக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இடுப்பு வந்துட்டு நம்ம கொக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கொக்கினா கொக்கிலேருந்து அளக்கணும், ஐனா ஐயிலேருந்து அளக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அளந்துக்கோங்க. அளந்து எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே விட்டு ஐ பீஸ் ஆகுது 10 இருக்கு. சரிங்களா? ஐ பீஸ் ஆகுது 10. இப்போ கட் பண்ணி எடுத்தது அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் மட்டும் போடுங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பழகிறவங்க வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக வருது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நகராமல் இருக்கிறதுக்கு பின் குத்திக்கோங்க. கையிலிருந்து இடுப்பு பக்கம் அப்படி கொண்டு வந்துடணும். அப்படின்னா கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 2 அடி அடிச்சுட்டு ஓவர்லாப் பண்ணிவிட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றா கூட அடிச்சுக்கலாம். சரிங்களா? 2 டைம் நம்மளுக்கே அடிக்கும்போது 3ஆவது டைம் நம்ம கஸ்டமருக்கும் பண்ணும்போது நல்லா வந்துடும். சரிங்களா? இப்போ அடுத்த பக்கம் ஆப்போசிட்டில் சேம் அதே மாதிரி தான். கை வந்துட்டு இந்த கை எவ்வளோ வச்சோமோ அதே தான் அந்த கைக்கும் வச்சுட்டு இடுப்பளவு மட்டும் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கைப்பீஸ், அது வந்து நம்ம இதில் எடுத்தோம், ஊக்கில் எடுத்தோம். சரிங்களா? ஊக்கில் ஐயில் எடுத்தோம். இந்த சைடு வந்து ஊக்கோடது, ஊக் பீஸ் வருது. சரிங்களா? இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 9 இருக்கு. சரிங்களா? நம்ம அதே 9 அங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? பின் குத்திக்கோங்க. பின் கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு ஸ்டிச் பண்ண நேராக வரும், துணி நழுவாமல் அடிக்க வந்துடும் அப்படின்னா நீங்கள் அதை பின் குத்தாமல் கூட பண்ணிக்கோங்க. ஆனால் பின் குத்துனீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பயம் இல்லாமல் டக்கு டக்குன்னு அடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ அதை நம்ம எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் இப்போ கட் பண்ண வேண்டாம், போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஓகேவா? இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஊக்கு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஐ வச்சுருக்கேன்னா, ஐ வந்து எங்கே வச்சேன் அப்படின்னா, நம்ம வி போடுவோம் இல்லையா, வி போடுறத நான் காட்டுறேன். அது வந்துட்டு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வாய்ஸ் போடுறோம், கொஞ்சம் கொஞ்சம் ஜாயின் பண்ணி, அதனால அப்படி வருது. எப்போவுமே அந்த வீக்கு பக்கத்தில் ஒரு 1 இன்ச் தள்ளியே வைங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சிங்கன்னா அது பத்தவே மாட்டேங்குது. சரிங்களா? அதனால் ஐ வந்து வீக்கு கொஞ்சம் தள்ளி 1 இன்ச் தள்ளியே வைங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஊக்கு வச்சுக்கோங்க. ஊக்கு வைக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டவுட்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ரெண்டும், அதாவது ஐயும் ஊக்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்துட்டு 1 இன்ச்சு கேப் விட்டு போடுங்க. பார்த்தீங்களா? வி போட்டுக்கோமா, சேம் இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு 1 இன்ச்சு இங்கேருந்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு இன்ச்சாக வச்சுட்டு அதிலிருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் உள்ளே நம்ம பீஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அதாவது திருப்பிட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸுக்கு வந்துட்டு நம்ம நார்மல் ப்ளவுஸு ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கம் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கோங்க.
சேம் அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு, அதாவது உள்ள நம்ம கொஞ்சம் பீஸெல்லாம் விட்டுருந்தோம்ல, அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹெம்மிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறுபடியும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.